guys, in this lecture next we are going to discuss about armature reaction, right? The armature reaction அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே AC மெஷின்லயும் பார்த்திருக்கோம், that is synchronous machine. In synchronous machine ஸ்டேட்டர்ல இருந்து வந்த ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸால ரோட்டர்ல இருக்க மெயின் ஃபீல்ட் ஃப்ளக்ஸ் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல we saw some interaction, right? அந்த இன்டராக்ஷன்ல நம்ம 3 எஃபெக்ட் பார்த்தோம். One is called magnetization, another one is demagnetization, and sometimes we saw cross magnetization effect, right? இதே மாதிரி நம்ம DC மெஷின்ல பார்த்தோம் அப்படினா here also we have the same effect. இதுல மேஜரா எப்பவுமே வந்து ஒரு எஃபெக்ட் வந்து மெஷின்குள்ள இருந்துட்டே இருக்கும். அது யாருன்னு பாத்தீங்கன்னா cross magnetization effect. அதாவது நீ மெஷின்ல வந்து நீங்க லோடே கொடுத்திருந்தாலும் சரி, லோட கொடுக்காம வச்சிருந்தாலும் சரி, எப்பவுமே வந்து என்ன இருக்கும் அப்படினா கிராஸ் மேக்னடைசேஷன் எஃபெக்ட் அப்படிங்கறது வந்து எப்பவுமே உள்ள எக்ஸிஸ்ட் ஆயிட்டே இருக்கும், ரைட்? லெட் us see the armature reactionனா இதனால என்ன நடக்குது அப்படிங்கறத அதுவே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மெஷினுக்குள்ள வந்து இந்த எஃபெக்ட் வந்து 3 ஆ வந்து கேட்டகரைஸ் பண்ணிருக்கோம். கிராஸ் மேக்னடைசேஷன் அப்படினா என்ன அப்படினா இங்க வந்து நம்ம DC மெஷின்ல ஆர்மேச்சர் அப்படிங்கிறது ரோட்டார்ல இருக்கும், ஃபீல்ட் வைண்டிங் அப்படிங்கிறது ஸ்டேட்டர்ல இருக்கும். இந்த ஃபீல்ட் வைண்டிங்ல இருந்து வந்துட்டு இருக்க ஃப்ளக்ஸ், அதாவது ஸ்டேட்டர்ல இருந்து வந்துட்டு இருக்க ஃப்ளக்ஸ்க்கும் ரோட்டார்ல எக்ஸிஸ்ட் ஆயிருக்க ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ்க்கும் நடுவுல ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து 90 டிகிரி இருந்தது அப்படினா that correspondent effect is called cross magnetization effect. அதாவது ஃபீல்ட் வைண்டிங் இப்படி போயிட்டு இருக்கும், ஆர்மேச்சரோட ஃப்ளக்ஸ் வந்து இப்படி போயிட்டு இருக்கும், that is called cross magnetization effect. அதே மாதிரி செகண்ட் ஒன் demagnetization. அப்படினா என்ன அப்படினா ஆர்மேச்சரோட ஃப்ளக்ஸும் ஃபீல்டோட ஃப்ளக்ஸும் 180 டிகிரி ஆப்போசிட். இப்போ ஃபீல்ட் ஃப்ளக்ஸ் இப்படி போயிட்டு இருக்கு அப்படினா ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ் அப்படியே நேரா வந்து இப்படி கேன்சல் பண்ணும். அப்ப என்ன ஆகும், இதோட எஃபெக்ட் வந்து குறையும், that is called demagnetization effect. and the last one is called magnetization effect. அப்படினா என்ன, ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸும் ஸ்டேட்டர்ல இருந்து போயிட்டு இருக்க ஃபீல்ட் ஃப்ளக்ஸும் ஒரே டைரக்ஷன்ல வந்தா ரிசல்டன்ட்ல ஒரு ஸ்ட்ரெngth வந்து இன்கிரீஸ் ஆகும் இல்லையா, that is called magnetization effect. So generally we have 3 categories, clear? Okay, let us see இந்த எஃபெக்ட் எல்லாம் எங்க எப்படி வருதுன்னு பார்க்கலாம். Again I am taking generator for an example. இப்போ இந்த ஜெனரேட்டர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படினா ஜெனரேட்டர்ல நமக்கு என்ன தெரியும், 2 things எப்பவுமே தெரியும். ஒன்னு வந்து ஃபீல்ட் ஃப்ளக்ஸ், அதாவது நம்ம ஜெனரேட்டரோட ஆபரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டேட்டர்ல இருக்க ஃபீல்ட் ஃப்ளக்ஸ்க்கு வந்து நம்ம DC சப்ளை கொடுத்து அதை வந்து நம்ம எக்ஸைட் பண்ணி விட்டுருவோம். அப்ப ஸ்டேட்டர்ல இருக்க மேக்னெட்டிக் கோர் வந்து எனர்ஜைஸ் ஆயிட்டு அங்க இருந்து என்ன ஆகும் அப்படினா ஃப்ளக்ஸ் started traveling from north pole to south pole. First one. Second, we know the direction of the rotation in generator. ஏன்னா ஜெனரேட்டர் வந்து நீங்க டர்பைன்ல கப்பல் பண்ணுவீங்க. சோ டர்பைன் எந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுதோ அதே டைரக்ஷன்ல ஜெனரேட்டரும் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும், ரைட்? Now here we know 2 things. அப்ப என்ன தெரியும், my generator is keep on rotating in the clockwise. நான் எடுத்துட்டேன், right? You can also choose counter clockwise, it's up to you, right? So here I am going to rotate my generator, our generator in clockwise direction. Second thing, I know my flux is traveling from north pole to south pole. அப்ப ரெண்டு விஷயம் தெரியும். இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், we can predict the direction of the current. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி we have to use right hand thumb rule in case of generator, left hand thumb rule for motor. Here I am considering generator. அப்ப நம்ம என்ன பண்றோம், right hand thumb rule. So right hand thumb rule we have to select 3 fingers. Thumb indicates the direction of the rotation, whereas my finger, that is indicator, indicates the direction of magnetic flux, whereas middle finger indicates the direction of the current. இப்போ எனக்கு என்ன தெரியும் அப்படினா I know 2 things. My generator is rotating in clockwise. Clockwise அப்படினா இங்க upward, இங்க downward அப்படிங்கிறது நமக்கு தெரியும், கரெக்ட்டா? இங்க upward, clockwise தான, இப்படி போயிட்டு இப்படி வரும், that is clockwise. அப்ப இங்க upwardல இருக்கும், first upward, flux வந்து north pole ல இருந்து south pole, அப்ப flux வந்து north pole to south pole. அப்ப current direction இருக்கு பாருங்க, inward. So அப்ப இங்க cross, அப்படியே ஆப்போசிட்ல சவுத்ல my current, my armature is rotating in clockwise அப்படினா downward, right? அப்ப எனக்கு என்ன வரணும், கண்டக்டர் வந்து downwardல போகணும், அதே மாதிரி செகண்ட் திங் என்ன வரும் அப்படினா it has to travel, என்ன வரும் அப்படினா இன்வர்ட்ல, அதாவது இன்வர்ட் அப்படினா கீழ வரணும், ரைட்? டவுன்வர்ட்ல வரணும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இப்படி போகணும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இப்படி போகணும், இது எனக்கு தெரியும். ஆனா இப்போ நம்ம இத என்ன பண்ணனும், இத அப்படியே கீழ ரிவர்ஸ் பண்ணனும், அதாவது இதோட ரொட்டேஷன் வந்து டவுன்வர்ட் வரும், டவுன்வர்ட், magnetic flux is going from north pole to south pole. அப்ப கண்டக்டரோட கரண்ட் எப்படி இருக்கும், that is coming outward, clear? அப்ப இங்க டாட், clear? இப்போ இது வரைக்கும் நமக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படினா, இப்போ நம்ம அக்கார்டிங் டு தி ஆபரேஷன் நம்ம என்ன பண்றோம், ஸ்டேட்டரை எனர்ஜைஸ் பண்ணியாச்சு, அங்க இருந்து ஃப்ளக்ஸ் போகுது, ரோட்டார்ல ஆர்மேச்சர்ல வந்து நம்ம கண்டக்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்போம். இப்போ கண்டக்டர்ல வந்து EMF வந்து இன்டியூஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இன்டியூஸ்ட் ஆன EMF கரண்ட் வந்து டிரைவ் பண்ணும், ரைட்? அடுத்ததா இப்படி கரண்ட் டிரைவ் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன், இன் கேஸ் ஆஃப் ஜெனரேட்டர் EMF எந்த போலாரிட்டில இன்டியூஸ் ஆயிருக்கோ அதே போலாரிட்டில தான் வந்து கரண்ட் வந்து ஜெனரேட் ஆகும். இப்போ இங்க EMF வந்து கிராஸ்ல இருக்கா, அப்ப கரண்ட்டும் கிராஸ் தான், கரண்ட் இன்வெர்ட்ல தான் இருக்கும். இட் இஸ் சிம்பிளி ஃபாலோவிங், அதாவது கரண்ட்டும் இன்டியூஸ் ஆகிற EMF ஒரே மாதிரி இருக்கும் in case of generator, whereas what we saw in case of DC motor this action will be opposite. இங்க கிராஸ்ல வந்தா கரண்ட் வந்து டாட்ல வரும், clear? Anyway we are in generator, up to now I think is it clear for you, right? So next அப்ப இங்க என்ன இருக்கு அப்படினா
EMF வந்து இன்டியூஸ் ஆயிடுச்சு கரண்ட் வந்து அதே டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு இப்போ என்ன ஆகும் அப்படினா ரோட்டார்ல வந்து போல்ஸ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் பேஸ்ட் ஆன் தி டைரக்ஷன் ஆஃப் தி கரண்ட் இங்க ஒரு ஃப்ளக்ஸ் வந்து ரோட்டார்ல ஜெனரேட் ஆகுது ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு ஆபரேஷன் புரியுதா ரோட்டார்ல ஸ்டேட்டர்ல இருந்து வர ஃப்ளக்ஸ் வந்து ரோட்டாரை கட் பண்ணுது ரோட்டார் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு அப்ப டைனமிக்கலி இன்டியூஸ்ட் EMF வந்து ஜெனரேட் ஆகுது அப்ப EMF வந்து டைனமிக்கலி இன்டியூஸ் ஆனதுக்கு அப்புறம் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ரோட்டார்ல இருக்க கண்டக்டர்ல ஆர்மேச்சர்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுறதால அதுல ஒரு ஃப்ளக்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும் இப்போ அந்த ஃப்ளக்ஸ்க்கும் ஸ்டேட்டர்ல இருந்து வந்துட்டு இருக்க ஃப்ளக்ஸ்க்கும் நடுவுல நடக்க போற ரியாக்ஷன் தான் சிம்பிளி கால்ட் ஆர்மேச்சர் ரியாக்ஷன் ரைட் லெட் us see இது எப்படி நடக்குதுன்னு கிளியரா பார்க்கலாம் இப்போ இங்க எனக்கு என்ன ஆயிட்டு இருக்கு பாருங்க கரண்ட் வந்து இன்வெர்ட்ல போயிட்டு இருக்கு கரண்ட் வந்து இன்வெர்ட்ல போயிட்டு இருக்கு அப்படினா see இத அப்படியே வெளிய எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் கேஸ் இது ஜெனரேட்டர் நீங்க அப்படியே நான் ப்ரெடிக்ட் பண்ணிருக்கேன் இது கிராஸ் இந்த ஹோல் ஜோன் வந்து கிராஸ் இந்த ஹோல் ஜோன் வந்து டாட் அதாவது இந்த ஹோல் ஜோன் வந்து டாட் இப்போ கிராஸ்ல இருந்தது அப்படினா கரண்ட் எப்படி இப்போ நம்ம கிராஸ்ல கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டு இருந்தது அப்படினா அத சுத்தி ரிவால்வ் ஆகுற ஃப்ளக்ஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் we are using thumb rule கரெக்ட்டா so this is my thumb rule so here my thumb indicates the direction of the current rest of fingers indicates the direction of the flux right so my flux is revolving in clockwise when your current is going inside கிராஸ் அப்படிங்கிறது கரண்ட் உள்ள போகுது அப்படின்றது சொல்லுது என்னோட ரெஸ்ட் ஆஃப் ஃபிங்கர்ஸ் வந்து ஃப்ளக்ஸ் வந்து அப்ப கிளாக்வைஸ்ல ரொட்டேட் ஆகும் அப்படினு எனக்கு இண்டிகேட் பண்ணுது அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா கரண்ட் வெளியில வந்துட்டு இருக்கு செகண்ட் ஜோன்ல இப்போ செகண்ட் ஜோன் நான் வெளியில இங்க ப்ரெடிக்ட் பண்ணிருக்கேன் if your current is coming outside again my thumb indicates the direction of the current rest of fingers indicates the direction of the flux அப்ப இங்க என்ன இருக்கு பாருங்க there are two flux one flux is rotating in clockwise another one flux is rotating in counterclockwise anyway center of ரெண்டு பேரும் ஈட் ஆயிட்டாங்க there is no problem இப்போ நான் அப்படியே வெளிய எடுத்துட்டேன் ஆனா இங்க என்ன இருக்கு பாருங்க இப்போ நமக்கு ரெண்டு flux இருக்கு ஒன்னு வந்து ஸ்டாட்டர்ல ஒரு flux வந்து இப்படி போயிட்டு இருக்கு அதே மாதிரி இப்போ ரோட்டார்ல ஒரு flux வந்து ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு இப்போ நம்ம இத வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா first we can predict the direction அதாவது எந்த இடத்துல வந்து மேக்னடைசேஷன் எஃபெக்ட் வரும் எங்க டிமேக்னடைசேஷன் எஃபெக்ட் வரும் அப்படிங்கறத நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம் தெளிவா கவனிங்க இது வந்து என்னோட ஸ்டாண்டர்ட் ஃப்ளக்ஸ் இப்படி தான் போயிட்டு இருக்கு இப்போ ஸ்டாண்டர்ட் ஃப்ளக்ஸ் வந்து இங்க வரும்போது ரோட்டார்ல இருந்து வர ஃப்ளக்ஸ் பாருங்க இந்த ஜோன்ல என்னோட ரோட்டார் ஃப்ளக்ஸ் ஸ்டாண்டர்ட் ஃப்ளக்ஸ் ஆட் ஆகுது தட் இஸ் கால்ட் மேக்னடைசேஷன் எஃபெக்ட் கிளியர் சோ அதே மாதிரி இங்க கீழ பாருங்க இந்த ஜோன்ல ரோட்டார்ல இருந்து வர ஃப்ளக்ஸ் வந்து இப்படி வருது என்னோட ஸ்டாட்டர்ல இருந்து வர ஃப்ளக்ஸ் இப்படி இருக்கு ரெண்டு பேரும் அப்போஸ் பண்ணாங்க திஸ் இஸ் கால்ட் டிமேக்னடைசேஷன் எஃபெக்ட் ரைட் அதே மாதிரி இங்க பாருங்க இங்க என்னோட ஃப்ளக்ஸ் வந்து இப்படி கவுண்டர் கிளாக்வைஸ் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கா அப்ப இங்க கவுண்டர் கிளாக்வைஸ்ல இப்படி வந்து இப்படி போகும் அகைன் ஸ்டாட்டர் ஃப்ளக்ஸ் ரோட்டார் ஃப்ளக்ஸ் ஆட் ஆகுது ஏன்னா ஸ்டாட்டர் ஃப்ளக்ஸ் இப்படி தான் வந்துட்டு இருக்கு என்னோட ரோட்டார் ஃப்ளக்ஸ் இப்படி வருது சோ they are adding that is called magnetization effect அப்படியே ஆப்போசிட்ல மேல பாருங்க இந்த இடத்துல again what happened இந்த ஃப்ளக்ஸ் அதாவது ரோட்டார்ல இருந்து வர ஃப்ளக்ஸ் வந்து இப்படி போகுது ஸ்டாட்டர் ஃப்ளக்ஸ் இப்படி so this is demagnetization effect so here இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இன்னொரு கான்செப்டை இன்ட்ரோ듀ஸ் பண்ண போறேன் அது என்ன அப்படினு கேட்டிங்கனா இப்போ நம்ம நார்த் போல் சவுத் போல் ரெண்டு போல் எடுத்துட்டோம் இல்லையா அந்த போலோட எட்ஜஸ் இருக்கு இல்லையா ரெண்டு எட்ஜ் இருக்கு இல்லையா இந்த எட்ஜஸ்க்கு வந்து ஒரு பேர் நீங்க அடிக்கடி படிச்சிருப்பீங்க ஈவன் செமஸ்டர் எக்ஸாம்ஸோட வந்திருக்கும் அதாவது லீடிங் டிப் ட்ரைலிங் டிப் அப்படி நம்ம படிச்சிருப்போம் அது என்ன லீடிங் டிப் ட்ரைலிங் டிப் அப்படினா வெரி சிம்பிள் லீடிங் அப்படினா என்ன சி இப்போ என்னோட ரோட்டார் வந்து கிளாக்வைஸ்ல ரொட்டேட் ஆயிட்டு வச்சுக்கோங்க ரைட் இப்போ நான் வந்து இத வந்து போலா எடுத்துக்கிறேன் இது வந்து என்னோட சவுத் போல்னு எடுத்துக்கலாம் இப்போ சவுத் போலோட எட்ஜ் இங்க இருக்கு ரைட் அதாவது இந்த போல் சவுத் போல் எட்ஜ் இப்படி இருக்கு இப்போ இந்த ரோட்டார் வந்து ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு கரெக்ட்டா ரோட்டார் வந்து கிளாக்வைஸ்ல ரொட்டேட் ஆகுது அப்படினா இப்போ ரோட்டார் வந்து இப்போ கிளாக்வைஸ்னா இப்படி தான வரும் ஃபர்ஸ்ட் அது யாரை டச் பண்ணுது இப்போ இங்க ஒரு போல் இருக்கு அப்படினா இந்த போலோட ஃபர்ஸ்ட் டர்ம் எந்த எட்ஜ் வந்து டச் பண்ணுது தட் இஸ் கால்ட் லீடிங் டிப் அதுக்கு அப்புறம் அந்த ரொட்டேட் ஆயிட்டே போட்டு செகண்ட் இந்த எட்ஜ் கிராஸ் பண்ணி போகுதுனா தட் இஸ் கால்ட் ட்ரைலிங் டிப் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திரும்ப நான் ரொட்டேட் ஆயிட்டே வரேன் ஃபர்ஸ்ட் டைம் டச்சிங் சவுத் போலோட ஃபர்ஸ்ட் எந்த எட்ஜ் வந்து உங்களோட ரோட்டார் வந்து ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்ணுதோ அது லீடிங் அதுக்கு அப்புறம் அது பாஸ் பண்ணி போறது ட்ரைலிங் கிளியர் அந்த மாதிரி தான் நம்ம பேர் எழுதி போறோம் அவ்வளவுதான் இப்போ இத வச்சு நம்ம என்ன சொல்லிக்கலாம் சீத இப்போ ரோட்டார் இப்படி ரொட்டேட் ஆயிட்டே வருதா இப்படி வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் டச் பண்ணோம் தட் இஸ் கால்ட் லீடிங் டிப் அதே மாதிரி இங்க வரும்போது கீழ பாருங்க திஸ் இஸ் கால்ட் ட்ரைலிங் டிப் கிளியர் ஏன்னா இதெல்லாம் கிராஸ் பண்ணி போகுது திரும்ப இப்படி ரொட்டேட் ஆயிட்டே வந்து இங்க வருது இந்த நார்த் போலோட ஃபர்ஸ்ட் எந்த எட்ஜ் கிராஸ் பண்ணோம் கிளாக்வைஸ்ல வருதுனா ஃபர்ஸ்ட் இத கிராஸ் பண்ணனும் அதுக்கு அப்புறம் இத கிராஸ் பண்ணனும் சோ தட் இஸ் கால்ட் லீடிங் டிப் திஸ் இஸ் கால்ட் ட்ரைலிங் டிப் சோ இப்படி தான் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட்ல இருக்க போல்ஸ்க்கு வந்து போல்ஸ்ல லீடிங் டிப் எங்க இருக்கு ட்ரைலிங் டிப் எங்க இருக்கு அப்படிங்கறத ஃபைண்ட் பண்ணுவோம் இதை ஏன் நான் இங்க டிஸ்கஸ் பண்றேன் அப்படினா யூசுவலா இந்த இடத்துல இந்த ஜெனரேட்டர்ல எந்த டிப்ல வந்து மேக்னடைசேஷன் எஃபெக்ட் நடக்கும் எந்த டிப்ல டிமேக்னடைசேஷன் எஃபெக்ட் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் லெட் us take in this case இப்போ நமக்கு என்ன தெரியும் இது ட்ரைலிங் டிப் இது லீடிங் டிப்னு தெரியும் see இத அப்படியே இங்க ப்ரொஜெக்ட் பண்ணுங்க இதான் என்னோட ட்ரைலிங் டிப் இதான் என்னோட ட்ரைலிங் டிப் இங்க என்ன நடக்குது பாருங்க here we have magnetization effect so in trailing tip I have magnetization effect again இங்க பாருங்க magnetization இத இந்த zone இந்த இடத்துல we have trailing tip so in trailing tip we have magnetization effect in the opposite leading tip we have demagnetization effect clear demagnetization என்ன நமக்கு தெரியும் so இங்க இருக்கு demagnetization effect நடந்துட்டு இருக்கு இதே மாதிரி cross magnetization effect அப்படிங்கிறது எப்ப நடந்துட்டு இருக்கும் அது எப்பவுமே நடந்துட்டு தான் இருக்கும் என்னன்னு பாருங்க cross magnetization effect அப்படினா see that this is my MNA நான் என்ன சொன்னேன்
MNA அப்படிங்கிறது அதாவது magnetic neutral axis or geometric neutral axis always 90 degree perpendicular, that is 90 degree இருக்கும் யாருக்கு field flux க்கு கரெக்ட்டா field flux அப்படினா resultant flux அப்படினு சொல்லிக்கலாம். unloaded கேஸ்ல மெஷினுக்குள்ள unloadedல இருக்கும்போது ஆர்மேச்சர்ல கரண்டே இருக்காது, அப்ப ஜீரோ கரண்ட். அப்ப உள்ள வந்து ஒரே ஒரு flux தான் இருக்கும், அது யாருன்னு கேட்டீங்கன்னாக்க ஸ்டாண்டர்ட் flux அப்படினா field flux னு சொல்லிக்கலாம். அப்ப அந்த flux தான் நம்ம resultant flux னு சொல்லுவோம், right? Are you getting me? unloaded machineல we have only one flux, that is called standard flux. அந்த flux க்கு perpendicular நம்ம MNA வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஆனா இப்போ என்ன இருக்கு பாருங்க, நியூ கேஸ். initially my brushes இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆயிருக்கு. நான் ஏற்கனவே சொல்லிருந்தேன் பிரஷ் வந்து நம்ம GNA ல ஃபிக்ஸ் பண்றோம் அப்படினா we have two advantages. one is காம்படேட்டர்ல ஸ்பார்க் வராது, அதாவது பிரஷ் இருக்க பொசிஷன் கீழ இருக்க இடத்துல வந்து ஆர்மேச்சர்ல இன்டியூஸ் ஆகிற EMF வந்து 0, அதனால வந்து ஸ்பார்க்கிங் வரத வந்து நம்மளால அவாய்ட் பண்ணலாம். கரண்ட் வந்து அந்த இடத்துல 0 ஆகும், ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் வந்து 0 ஆகும், அத வந்து நம்ம ஈஸியா அவாய்ட் பண்ணிடலாம் அப்படி நான் சொல்லிருந்தேன். செகண்ட் கேஸ், நம்ம வந்து பிரஷ் வந்து இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்றது மூலமா we can tap maximum induced voltage. அதுக்கான ரீசன் நான் என்ன சொல்லிருந்தேன், that's why we are fixing the brushes at this position. okay sir, up to now everything is perfect. நான் இதே மாதிரி டிசைன் பண்ணிட்டேன். இந்த ஆர்மேச்சர் ரியாக்ஷனால இப்போ எனக்கு என்ன இருக்கு பாருங்க, due to this armature reaction, see there, இப்போ எனக்கு என்ன இருக்குன்னா no load கேஸ்ல ஒரே ஒரு ஃப்ளக்ஸ் அதுக்கு பெர்பெண்டிகுலரா என்னோட GNA ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அண்டர் லோடட் கண்டிஷன் ஆர்மேச்சர்ல கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, அதனால என்ன ஆயிட்டு அப்படினா ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருந்த என்னோட ஃப்ளக்ஸ் வந்து see there, this is my magnetization zone. அப்ப ஃப்ளக்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல டீமேக்னடைசேஷன் அப்படினா இங்க வந்து ஃப்ளக்ஸ் வந்து டைவர்ட் ஆகிட்டு இப்படி போய் டிராவல் ஆக ஆரம்பிச்சிரும். எந்த இடத்துல ஸ்ட்ரெngth அதிகமா இருக்கோ அப்படி டிராவல் ஆக ஆரம்பிச்சிரும். வீக்கா இருக்க ஜோன்ல ஃப்ளக்ஸ் இருக்காது. கிளியர்? அப்ப என்னோட ஃப்ளக்ஸோட பாத் எப்படி போகுது பாருங்க, இப்படி டிராவல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என்ன ஆயிட்டு தெளிவா அப்சர்வ் பண்ணுங்க. இனிஷியலா நோ லோட் கேஸ்ல ஃப்ளக்ஸ் எப்படி இருந்தது, GNA எப்படி இருந்தது, இப்போ ஃப்ளக்ஸ் இப்படி இருந்து இப்படி டைவர்ட் ஆயிருக்கு. அப்ப GNA எப்படி இருக்கும் அப்படியே பாருங்க, ஃபர்ஸ்ட் இது GNA, இப்போ ஃப்ளக்ஸ் வந்து இப்படி டைவர்ட் ஆகுது, அப்ப GNA இப்படி போய்டும். கரெக்ட்டா? see there, இதுதான் நம்ம MNA அப்படினு சொல்றோம், that is called magnetic neutral axis. இதுதான் இந்த MNA அப்படிங்கிறது இப்போ என்ன ஆயிருக்கு அப்படினா இனிஷியலா GNA-வும் MNA-வும் ஒரே ஆக்சிஸ்ல இருந்தது. இப்போ due to this effect of magnetization and demagnetization, I found there is one more new axis, that is called magnetizing neutral axis. அந்த நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படிங்கிறது என்ன ஆயிருக்கு அப்படினா என்னோட ஆக்சுவல் பொசிஷன்ல இருந்து பிரஷ் வந்து ஷிஃப்ட் பண்ணிருக்கு. தட்ஸ் ஆல். கிளியர்? சோ இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் see there, again நம்ம என்ன சொன்னோம், ஃபீல்ட் ஃப்ளக்ஸ் எங்க இருக்கோ அங்க இருந்து 90 டிகிரில வந்து என்ன வரும், என்னோட அதாவது சரி இப்படி வரும். கரெக்ட்டா? இனிஷியலா இப்படி இருந்தானே இப்போ இப்படி ஆயிருக்கு, ரைட்? அப்ப என்னோட பிரஷ் வந்து அதோட பொசிஷன் வந்து ஷிஃப்ட் பண்ணிச்சு. இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆனா மெஷின்ல என்ன நடக்கும், இப்போ யாரால வந்திருக்கு இந்த எஃபெக்ட், this is due to demagnetization and magnetization effect. yes or no? இனிஷியலா கிராஸ் மேக்னடைசேஷன் எஃபெக்ட் மட்டும் தான் இருந்தது, ரைட்? ஆனா இப்போ என்ன ஆயிருக்கு பாருங்க, I have three effect. one is cross magnetization effect. cross magnetization effect அப்படினா ஃபர்ஸ்ட் என்ன, ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸும் மெயின் ஃபீல்ட் ஃப்ளக்ஸ், அதாவது ஃபீல்ட் ஃப்ளக்ஸும் ஆர்மேச்சர்ல கிரியேட் ஆன ஃப்ளக்ஸ் 90 டிகிரில இருப்பாங்க, ரைட்? அது எந்த இடத்துல நடக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா see there, ஃப்ளக்ஸ் வந்து இப்படி போயிட்டு இருக்கா, இங்க பாருங்க இதான் என்னோட ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ். ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ் இப்படி ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு, அப்ப இது இப்படி இருக்கு, ஃபீல்ட் ஃப்ளக்ஸ் இப்படி இருக்கு, both are 90 டிகிரி. சோ இந்த இடத்துல வந்து we have cross magnetization effect, அதாவது இந்த ஜோன்ல here we have cross magnetization effect. இந்த ஜோன்ல we have இங்க என்ன இருக்கு பாருங்க magnetization effect. இந்த ஜோன்ல we have demagnetization effect. here we have demagnetization effect. similarly here we have demagnetization effect, cross magnetization effect, here we have magnetization effect. so totally we have three effects in DC machine. clear? okay fine, up to now I think everything is perfect. இன்னொரு கேர்ஃபுல்லான அப்சர்வேஷன் இப்போ நமக்கு தேவை. என்னது? see there, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஆல்டர்னேட்டர் சாரி ஜெனரேட்டர் வந்து கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கேன். yes or no? yes, கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ பிரஷ் எந்த டைரக்ஷன்ல ஷிஃப்ட் ஆயிருக்கு பாருங்க. இனிஷியலா ஜெனரேட்டர் கிளாக் வைஸ் இப்படி இருந்தனா ஆர்மேச்சர் எஃபெக்ட்டால இப்படி ஆயிடும். அப்ப எப்படி பிரஷ் கிளாக் வைஸ் நான் ரொட்டேட் ஆன டைரக்ஷன் கிளாக் வைஸ் தான். so what is the conclusion in case of ஜெனரேட்டர்ல டீமேக்னடைசேஷன் எஃபெக்ட் நடக்கும்போது பிரஷ் எந்த டைரக்ஷன்ல ஷிஃப்ட் ஆகும் அப்படினா ஜெனரேட்டர் எந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆயிட்டு இருக்கோ அதே டைரக்ஷன்ல தான் என்னோட பிரஷும் வந்து ஷிஃப்ட் ஆகும். that is the first conclusion. அப்ப மோட்டார் இருந்தா இது என்ன நடக்கும், மோட்டார் இருந்தா அப்படியே ஆப்போசிட் கேஸ். see மோட்டார் இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா இப்போ இது வந்து ஜெனரேட்டர் இந்த கேஸ். இதே வந்து மோட்டார் இருந்தது அப்படினா மோட்டார்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் we are giving ஆர்மேச்சர்ல கரண்ட் வந்து கொடுத்துருவோம். கரெக்ட்டா? கரண்ட் வந்து நீங்க ஆர்மேச்சர்ல கொடுத்துருவீங்க, அதுக்கு அப்புறம் ஃப்ளக்ஸ் வந்து நமக்கு தெரியும், ஃப்ளக்ஸும் ஆர்மேச்சர் கரண்ட்டும் தெரியும், ஆனா டைரக்ஷன் வந்து தெரியாது. இப்போ மோட்டார் இருந்தா we have to use left hand control. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்றீங்க அப்படினா இதே இடத்துல என்ன பாருங்க, கரண்ட் வந்து உள்ள போயிட்டு இருக்கு, நான் தான் கரண்ட் இன்ஜெக்ட் பண்றேன் மோட்டார்ல. அஸ்யூம் மோட்டார் ஜெனரேட்டர் ஓவர், அஸ்யூம் பண்ணிங்க நான் இதே மோட்டார் ட்ரீட் பண்ண போறேன். இப்போ இதே ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டு கரண்ட் வந்து உள்ள போயிட்டு இருக்கு, ஃப்ளக்ஸ் வந்து நார்த் போல்ல இருந்து சவுத் போல் போச்சு அப்படினா இங்க நார்த் போல் என்ன இருக்கு, டவுன்வர்ட். அப்ப என்ன இருக்கு, டைரக்ஷன் ஆஃப் தி ரோட்டார் இஸ் ரிவர்ஸ்ட். ஜெனரேட்டருக்கு நான் கிளாக் வைஸ் வச்சு நான் அந்த டைரக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ணேன். இப்போ இது மோட்டார் இருந்ததுன்னா நான் சேம் அசம்ப்ஷன் எடுக்கிறேன், மோட்டார்ல நான் கரண்ட் வந்து இந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்றேன், இங்க வெளில எடுக்கிறேன்.
கரண்ட் வந்து எனக்கு தெரியும். கரண்ட் டைரக்ஷன் வச்சு நான் மோட்டார் செக் பண்ணி பார்க்கும்போது மோட்டார் வந்து கவுண்டர் கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுது. கிளியர்? அப்ப என்ன ஆகும்? மோட்டார் கவுண்டர் கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுது அப்படினா இன் such a case பிரஷோட பொசிஷன் அப்ப எப்படி இருக்கும்? மோட்டாரோட ரொட்டேஷனுக்கு ஆப்போசிட்ல ஷிஃப்ட் ஆயிருக்கும். Are you getting me? சோ அப்ப என்ன ஆயிடும் அப்படினா this is மோட்டார் பத்தி நம்ம பேசும்போது என்ன ஆயிடும் அப்படினா ஃபீல்ட் ஃப்ளக்ஸ் இப்படி வரதுக்கு பதிலா இந்த கேஸ்ல வந்திருக்கும். ரைட்? why? Because that is opposite to generator. That's all. Simple understand பண்ணிக்கோங்க. There is no more things. So the conclusion, ஒரு DC மெஷின்ல ஜெனரேட்டர் இருந்தா ஜெனரேட்டர் எந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுதோ அதே டைரக்ஷன்ல தான் பிரஷும் ஷிஃப்ட் ஆகும் when we have demagnetization effect. Clear? In case of மோட்டார்ல மோட்டார் எந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட்ல என்னோட பிரஷ் ஷிஃப்டிங் இருக்கும். அவ்வளவுதான். There is no more big difference. Clear? I hope you all understand. Next, let us coming to the picture. இப்போ எனக்கு என்ன தேவை அப்படினா I understood மெஷின்ல வந்து எனக்கு என்ன வந்துருக்குன்னா magnetization effect, demagnetization, cross magnetization effectலாம் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி நான் ஓவர்கம் பண்றது? We have to overcome, right? அது ஓவர்கம் பண்றதுக்காக வந்து we have some extra designs. Anyway, அந்த extra designs அப்படிங்கறது தான் இந்த interpole and compensator winding. அத பத்தி நம்ம next lectureல clear-ஆ பார்த்துக்கலாம். இப்போ வந்து அத நம்ம ஓவர்கம் பண்ணோம் அப்படினா அதுக்கு எக்ஸ்ட்ராவா எனக்கு எவ்வளவு டர்ன்ஸ் தேவை அப்படிங்கறத நம்ம இப்ப டிசைட் பண்ணனும். ரைட்? இப்போ நம்ம மெஷின்லாம் டிசைன் பண்றோம் இல்லையா? ஷண்ட் வைண்டிங், சீரியஸ் வைண்டிங் அந்த மாதிரி மெஷின்லாம் டிசைன் பண்ணும்போது எனக்கு how much amount of extra field turns, right? extra field flux வந்து எனக்கு தேவைப்படுது. ஸ்டாண்டர்ட்ல இருந்து வந்துட்டு இருக்க ஃப்ளக்ஸோட ஸ்ட்ரெngth இப்போ நான் இன்கிரீஸ் பண்ணி I have to cancel the effect of demagnetization and the cross magnetization. இதை கேன்சல் பண்ணதுக்கு எனக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரா டர்ன்ஸ் வந்து தேவை அப்படிங்கறத நான் கால்குலேட் பண்ண போறேன். For that we are going with the demagnetization ampere turns per pole. அதாவது எவ்வளவு demagnetization எஃபெக்ட் நடக்குது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணனும் per pole. அதுக்கு அப்புறம் cross magnetization effect எவ்வளவு இருக்குன்றதை கால்குலேட் பண்ணனும். After calculating these two things we can put எவ்வளவு amount of current வந்து நம்ம இன்கிரீஸ் பண்ணா இப்போ வந்து இத கேன்சல் பண்ண முடியும் இல்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்கிரீஸ் பண்ணா இத கேன்சல் பண்ண முடியும் அப்படிங்கறத we have to check. Right? Let us see. நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா இந்த மோட்டார் வந்து சாரி இந்த ரோட்டரோட ஸ்ட்ரக்சர் அப்படியே வெளிய எடுத்துறேன். Clear? Again take generator. Right? இப்போ ஜெனரேட்டர்ல என்ன இருக்கு அப்படினா கரண்ட் வந்து இங்க உள்ள போயிட்டு இருக்கு இங்க வெளிய போயிட்டு இருக்கு. நம்ம கேஸ் நம்பர் 1. ரைட்? அப்ப எனக்கு என்ன இருந்தது அப்படினா இனிஷியலா பிரஷோட பொசிஷன் எப்படி இருந்தது due to the effect of armature reaction I have been shifted my brush position. என்ன ஆயிடுது அப்படினா இப்படி இருந்த என்னோட பிரஷ் இப்போ இப்படி ஆயிடுச்சு. Clear? அப்ப என்ன நடக்குது அப்படினா பிரஷோட பொசிஷன் has been shifted by an amount of mechanically, that is called mechanical degree. This is my initial position, this is my new position. அப்ப initial positionல இருந்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்படினா new positionக்கு θங்கிற ஆங்கிள்ல வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு. அப்ப இந்த சப்போஸ் இந்த டைரக்ஷன் ஷிஃப்ட் ஆயிருந்தா θm. இப்போ நம்ம மோட்டார் என்ன பார்த்தோம்? ஆப்போசிட். இப்போ மோட்டார் வந்து கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆனா பிரஷ் ஷிஃப்டிங் வந்து ஆப்போசிட்ல இருக்கும் அப்படினு பார்த்தோம் இல்லையா? சப்போஸ் இதே மாதிரி நீங்க ஆப்போசிட்ல எடுத்துக்கலாம். We have anyway I am going to consider twice of θm. clockwise na இந்த பக்கம் θm வந்திருக்கும், counter clockwise இந்த இடத்துல θm. Again here if you have θm then here also you have same θm. Anyway the demagnetization effect அப்படிங்கிறது எவ்வளவு அமௌண்ட் வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ணுது அப்படினா இந்த ரோட்டாரோட டோட்டல் ஆங்கிள் வந்து 360 டிகிரி. அந்த டோட்டல் 360 டிகிரில 4 times of θm, right? அதாவது ஆங்கிள் வந்து என்ன ஆயிட்டு அப்படினா இவ்வளவு ஆங்கிள் வந்து getting affected by demagnetization effect. Clear? Are you getting me? அதாவது நம்ம clockwise எவ்வளவு ஆங்கிள் எடுக்கறோமோ அதே ஆங்கிள் வந்து நீங்க counter clockwise கன்சிடர் பண்ணணும். ரெண்டு பக்கமும் கன்சிடர் பண்ணனும் because those zone is going to be affected by demagnetization. Clear? Okay fine. அப்ப என்ன வருது அப்படினா out of 360 டிகிரில mechanically 4 times of θm 4 θm வந்து எனக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு due to demagnetization. இப்போ பார்க்கலாமா? See, that is demagnetization ampere turns per pole. இப்போ நான் கால்குலேட் பண்ண போறது, right? And remember one more thing. இப்போ நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படினா here I took only one pair of pole அப்படி சொல்லலாம், right? clear சொல்லணும் அப்படினா இங்க எத்தனை போல்ஸ் இருக்கு? ரெண்டு போல், நார்த் சவுத், அதாவது one pair of pole. இப்போ நான் இங்க கால்குலேட் பண்ற எஃபெக்ட் வந்து only for one pair of pole. Do remember, very very important. ஏன் அப்படினா இப்போ இந்த ஃபார்முலா வச்சு நீங்க கால்குலேட் பண்றீங்க இல்லையா? இத நீங்க எக்ஸாம்ல சால்வ் பண்ணும்போது இப்போ நீங்க இத வச்சு கால்குலேட் பண்ணீங்கன்னா ஒரு pair of poleக்கு வந்து இதோட ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அதாவது demagnetization வந்து எவ்வளவு வந்திருக்கு அப்படினு சொல்லிட்டு. சப்போஸ் இப்போ வந்து 4 போல் கொடுத்திருக்காங்கன்னு வெச்சுக்கோங்க மெஷின்ல நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அப்ப 2 pair of pole வந்துச்சு அப்படினா ரிசல்டன்ட் ஆன்சர் வந்து you have to multiply it by 2. clear? Don't forget this is only for one pair of pole. அப்ப 2 pair of pole வந்தா just you have to multiply it by 2. clear? ஆன்சர் அப்படி பண்ணீங்கன்னா தான் கரெக்ட்டா வரும். Don't forget ஏனா இங்க நான் பண்ணிருக்க கால்குலேஷன் only for one pair of pole. okay? I hope you all understand. அப்படி என்ன ஒன்னு பண்ணீங்க, இத வந்து ரிசல்டன்ட்ல வந்து இந்த டோட்டல் ஆன்சரை மல்டிப்ளைட் பை நம்பர் ஆஃப் போல் பேர்ஸ் னு போட்டுங்க. இங்க ஒரே ஒரு போல் பேர் இருந்தா இங்க 1 வரும், into 1 வரும். 2 போல் பேர் இருந்தா into 2 வரும். 3 போல் பேர் இருந்தா into 3 வரும். அந்த மாதிரி நீங்க இன்கிரீஸ் பண்ணிட்டே போகணும். clear? okay fine. அப்ப demagnetization ampere turns per pole. இத மெமரைஸ் தான் பண்ணாதீங்க. just listen. இப்போ என்ன பண்ணப் போறோம் அப்படினா ampere turns. ampere அப்படினா கரண்ட், turns அப்படினா number of turns. clear? அடுத்ததா இன்னொரு விஷயம் நீங்க clear-ஆ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன அப்படினா இப்போ
இப்போ நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ் see இப்போ நம்ம ஆர்மேச்சர்ல ஒரு டர்ன் அப்படிங்கிறது இதான் ஒரு டர்ன் this is one turn இப்போ ஒரு டர்ன் வந்து நான் டிசைன் பண்ணனும் அப்படினா I need two conductors clear இப்போ ரெண்டு ஸ்லாட்ல ரெண்டு கண்டக்டர் நான் டிசைன் பண்ணி அதுக்கு அப்புறம் அவங்களை ஜாயின் பண்ணி ஒரு டர்ன் வந்து நம்ம கிரியேட் பண்றோம் clear அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படினா number of turns equal to total number of conductor divided by 2 are you getting me அதாவது என்ன சொல்றேன் see there இங்க எத்தனை கண்டக்டர் இருக்கு மொத்தமா I need ரெண்டு கண்டக்டர் வேணும் to create one turn clear அப்ப क्वेश्चनல வந்து என்ன சொல்றாங்க அப்படினா 1000 கண்டக்டர்ஸ் இருக்க ஒரு மெஷின் வந்து கொடுத்திருக்காங்க அப்படினா அதுல மொத்தமா எத்தனை டர்ன் இருக்கும் 500 டர்ன்ஸ் இருக்கும் ஏனா ஒவ்வொரு டர்ன்லயும் ரெண்டு ரெண்டு கண்டக்டர் இருக்கும் அப்ப 500 டர்ன்ஸ் 1000 கண்டக்டர்ஸ் இருக்கும் so what is the conclusion number of conductors divided by 2 will be equal to one turn that is number of turns clear அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படினா ampere turns that is demagnetization ampere turns per pole very very simple out of 360 டிகிரில 4 theta m அப்படிங்கிறது என்னோட demagnetization effect அப்படி இல்லனா 2 theta m divided by 180 ன்னு சொல்லலாம் இத 2 ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 2 times of theta m divided by 180 வரும் இத நீங்க பதிலாக சிம்பிள் பண்ணீங்கன்னா theta m by 90 கூட போட்டுக்கலாம் that is over clear அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படினா இது வந்து நான் 2 theta m divided by இந்த theta m that is mechanical degree divided by 180 அப்படினு போட்டுருக்கேன் right that is mechanical degree don't forget right so 2 theta m divided by 180 அப்படினு போட்டாச்சு இத வந்து நான் எதுக்கு கன்சிடர் பண்றேன் அப்படினா இந்த போஷன்ல மட்டும் தான் நமக்கு என்ன வரப்போகுதுனா demagnetization effect வந்து வரப்போகுது into ampere turns per pole ampere turns right that is இங்க ampere அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுது அப்படினா ஒவ்வொரு parallel லைன் வழியா போற கரண்ட் லைக் இப்போ உங்களோட மெஷின்ல வந்து 2 parallel path இருந்தது அப்படினா ஒரு parallel pathல போற கரண்ட் எப்படி டிவைட் பண்ணுவீங்க IA divided by A A denotes the number of parallel path you can also keep caps A if you want no problem clear so that is the number of parallel path that is armature conductor divided by number of parallel path right into அடுத்து நாம என்ன பண்றோம் conductors that is ampere turns demagnetization ampere turns very simple ampere அப்படினா that is ampere current per pole that is ஒரு parallel path வழியா போற current அப்ப அது வந்து total parallel path ஆல டிவைட் பண்ணனும் அப்படினா current through each conductor அப்படி சொல்லலாம் into turns அப்படினா என்ன சொன்னேன் z by 2 கரெக்ட்டா so that is number of conductors divided by 2 right அடுத்து per pole அப்படினா you have to divide by total number of poles multiply இது முடிச்சிட்டு into 2 times by 180 இந்த zone மட்டும் தான் we have this demagnetization effect that's all right I hope you all understand இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் I said this is for one pair of pole இப்போ நீங்க number of pair increase பண்ணிட்டே போனீங்கன்னா அத்தனை pair ஆல இத மல்டிபிள் பண்ணனும் don't forget one pair அப்படிங்கிறது ரெண்டு pole மெஷின்ல 4 pole இருக்கு அப்படினு சொல்லினானா 2 pair ன்னு அர்த்தம் அப்ப நீங்க இது வந்து 2 ஆல மல்டிபிள் பண்ணனும் clear after calculating the effect of demagnetization இத கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இப்போ நான் டோட்டல் ஆம்பியர் டர்ன்ஸ் per pole கால்குலேட் பண்றேன் அதாவது இந்த மெஷினோட டோட்டல் ஆம்பியர் டர்ன்ஸ் அது என்ன டோட்டல் ஆம்பியர் டர்ன்ஸ் அப்படினா மொத்தமா இந்த மெஷின்ல எவ்வளவு கண்டக்டர்ஸ் இருக்கு அப்படினா டோட்டல் ஆம்பியர் டர்ன்ஸ் per pole அப்படினா எழுதுவீங்க டோட்டல் ஆம்பியர் டர்ன்ஸ் அப்படினா ஃபர்ஸ்ட் ஆம்பியர் அப்படிங்கிறது current through each conductor right ஒவ்வொரு லைன் வழியா போற கண்டக்டர் கரண்ட் என்ன அப்படினா total armature current divided by number of parallel path into number of turns னா z by 2 per pole அப்படினா divided by p clear that is total ampere turns மொத்தமா இருக்குது இது வந்து இப்ப கிராஸ் மேக்னடைசேஷன் எஃபெக்ட் வந்து எனக்கு வேணும் அதனால என்ன கால்குலேட் பண்ணனும் see நமக்கு என்ன தெரியும் இப்ப டோட்டல்ல demagnetization எஃபெக்ட் வந்து எவ்வளவு நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு அப்ப இந்த demagnetization எஃபெக்ட் இதுல இருந்து நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்க டோட்டல் வந்து சப்ட்ராக்ட் பண்ணீங்க you will get the cross magnetization effect that's all it is over remaining zone அதாவது இந்த zone தான் என்னோட cross magnetization effect இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் டோட்டல் ஆங்கிள் கால்குலேட் பண்ணிருக்கேன் அதுல demagnetization zone மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணிருக்கேன் அப்படி சப்ட்ராக்ட் பண்ணா you will get the cross magnetization effect that is cross magnetization ampere turns per pole clear very important there are so many questions right that are being asked in many exams next இப்போ இந்த next question என்ன கேட்பாங்க அப்படினா identify that is என்ன கேட்பாங்க அப்படினா number of turns வந்து எக்ஸ்ட்ராவா எவ்வளவு தேவைப்படுது ஓகே நான் கண்டுபிடிச்சேன் எனக்கு cross magnetization effect எவ்வளவு வந்திருக்கு demagnetization effect வந்து எவ்வளவு வந்திருக்கு ரைட் இப்போ क्वेश्चन என்ன கேட்பாங்க demagnetization effect nullify பண்ணனும் அப்படினா எவ்வளவு வந்து ஃபீல்ட் கரண்ட் வந்து எக்ஸ்ட்ராவா தேவைப்படுது இல்ல எவ்வளவு number of turns per pole வந்து தேவைப்படுது அப்படி கேட்பாங்க see இப்போ இந்த மாதிரி கேக்குறாங்க அப்படினா see இது demagnetization effect இத நீங்க கால்குலேட் பண்ணிட்டீங்க இத வந்து என்ன பண்றீங்கன்னா एक्चुअली என்னது ampere turns தான் இது ampere turns இங்க ampere அப்படிங்கிறது is equal to field current into number of turns per pole இப்போ இதெல்லாம் என்ன கேக்குறாங்கன்னா क्वेश्चन நம்பர் 1 என்ன கேட்பாங்கன்னா number of field current எவ்வளவு தேவைப்படுதுன்னு கேட்பாங்க to nullify the effect of demagnetization effect அப்ப அந்த கேஸ்ல என்ன சொல்லிருப்பாங்க அப்படினா number of turns per pole வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க to cancel பண்றதுக்கு இந்த டேட்டா வந்து கொடுத்திருப்பாங்க அப்ப இந்த டேர்ம் வந்து நீங்க turns per pole ஆல டிவைட் பண்ணீங்கன்னா you get the field current that is one model second case number of turns per pole வந்து கேட்டிருப்பாங்க field current வந்து கொடுத்திருப்பாங்க ரைட் இவ்வளவு field current வந்து எக்ஸ்ட்ராவா கொடுத்துட்டு இப்போ இந்த மெஷின்ல வந்து எவ்வளவு number of turns per pole வந்து அடிஷனலா தேவைப்படுது to nullify the effect of demagnetization ampere turns அப்படினு கேட்டாங்க அப்படினா you must go with this formula very important clear so this is all about armature reaction in case of DC machine I hope you all understand
கண்டென்ட் வந்து கிளியரா இருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, எல்லாரும் லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக் தான் பின்னாடி வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். அதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு முடிஞ்ச அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி விடுங்க. ஏன் அப்படின்னா நான் வந்து இதை வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு தான் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாருக்குமே தெரியும் ரைட். இதை வந்து நீங்க லெக்சர் வந்து நீங்க காசு கொடுத்து வாங்குனீங்க அப்படின்னா இட் வில் காஸ்ட் அரௌண்ட் 20,000 or 30,000. இங்க வந்து நீங்க அவ்வளவு பே பண்ணி பண்ண போறது கிடையாது. பட் நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்றது எல்லாமே என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் இந்த சேனல் வந்து ரீச் ஆகணும், எல்லாரும் வந்து ஒழுங்கா எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். we have to do something from our தமிழ்நாடு ரைட். எப்பயுமே வந்து சேடாவே சோம்பேறித்தனமா லேசியா இருக்காதீங்க. ஜஸ்ட் ஸ்பெண்ட் half an hour or 1 hour ரெகுலர்லி, டெய்லி ஒரு 1 hour மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க லைஃபே இது மாத்திரும். ஏன்னா உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இந்த ட்ராக்ல. கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கீங்க நம்புறேன் ரைட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். தேங்க்யூ ஆல்.